சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தலைமை அப்படிங்கிறது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு. உழைக்கும் தொண்டர்களுடைய மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களுடைய மனதை எப்படி வெல்லும் என்று 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா. இப்போ இதுவரை ராஜினாமா செஞ்சவங்களோட எண்ணிக்கையோட இப்போ திரு சி விஜயபாஸ்கர் அவரும் இணையறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு இந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கும் அதிகமாக ஒரு வித்தியாசத்தில் விராலிமலையில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தலைமையோட அவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இன்னொரு பக்கம் தொடர் தோல்வி, இதெல்லாமே இப்படி அவங்கள புஷ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை, பின்னடைவை, சரிவை சந்தித்திருப்பதால் கட்சியில் பயணித்த மூத்த முன்னோடிகள் பலரும் இது போன்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது தவறான முடிவு. ஒரு இயக்கம் வெற்றி தோல்வி என்பது ஒரு இயக்கத்துல சாதாரண சகஜமான விஷயம். 1991 89-90 ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு கருணாநிதி 91 அவர் மட்டும்தான் ஜெயித்தார். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் தோல்வியை தழுவிட்டாங்க. அடுத்த 96 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துச்சு. 1996 ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் உட்பட கட்சி பெரும் தோல்வியை சந்திச்சது. அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டாங்க. எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது நம்பிக்கை இல்லை. இவருடைய அந்த சர்வாதிகாரத்தனமான தான் தோன்றித்தனமான செயல்பாடுகளால் வெறுப்புற்று கட்சியுடைய மூத்த முன்னோடிகளுடைய கருத்துக்கள் எவருடைய கருத்தையும் ஏற்காமல் சென்றதனுடைய விளைவுதான் இந்த தோல்வி. இனி இவர் தலைமையில் பயணிக்க முடியாது, இவர் அதிமுகவை இனி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்கிற ஒரு முடிவை எடுத்துதான் இவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP MLAக்கள் தாவேக்காவுக்கு போறதும், தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு 5 ஆண்டுகள் நான் பணியாற்றுகிறேன், உங்களுக்காக உழைப்பேன் என்று அவர்களுடைய வாக்குகளை பெற்று 1 மாத காலத்திற்குள்ளாக அதிலிருந்து ராஜினாமா செய்து இன்னொரு மாற்று முகாமுக்கு செல்வது என்பது ஏற்புடையது அல்ல. திரு விஜயபாஸ்கர் எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்? அவரும் அந்த 4 5 தனவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறாரா, அல்லது வலைத்தளங்களில் ஊடகங்களில் வருவது போல வதந்திகளுக்கு முக்கியத்துவம் தருவது மாதிரி வதந்திகள் அது உண்மையாக்குகிற விதத்துல மீண்டும் தாய் கழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகிறாரா, அல்லது தனித்து செயல்பட போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காலமெல்லாம் உழைத்து ரெட்டலையை தவிர எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் வாக்களித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ண உணர்வை காயப்படுத்துகிற வகையிலே இது போன்ற செயலில் ஈடுபடாமல் தொடர்ந்து வலியுறுத்தி மாற்றம் வேண்டும் என்று செயற்குழு பொதுக்குழு கூட்டணுங்கிறத அழுத்தம் கொடுத்து இவர்கள் இங்கிருந்தே போராடி அதிமுகவை வளர்த்தெடுத்து அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டுமே தவிர சுய ஆதாயத்திற்காக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக முகாம் மாறுவது என்பது ஏற்க முடியாது. விஜயபாஸ்கர் எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து அவர் மீதான விமர்சனங்கள் இனி எழும். சகோதரி சார், இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக அதிமுகவோட க்ளோஸாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த செய்தியாளருங்கிற அடிப்படையில் இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய தலைமை இருக்கும்போதும் அங்கேருந்து திமுகவுக்கு போனவங்க இந்த மாதிரி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ சர்ச்சை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வேறு என்னென்னலாம் காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிடிவாத போக்கு தான் சகோதரி. அதாவது புரட்சித்தலைவர் MGR அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்துல மனமாச்சரியங்கள், கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சிலர் போவாங்க. அரசியல் இயக்கத்தையே தொடங்கினாங்க. போட்டி அதிமுக, 4 அணி, ஜே அணி, ஜா அணி என்றெல்லாம் பிரிந்து சென்றார்கள். ஆனால் கட்சி முக்கியம் என்று கருதி அந்த காலகட்டத்தில் கட்சியை வழிநடத்திய புரட்சித் தலைவர் MGR அவர்கள் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு
பல்வேறு கட்சிகளை அமைப்புகளை தொடங்கிய அத்தனை பேரையும் மீண்டும் கட்சிக்குள் வரவழைத்து அவர்களை அரவணைத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். இதுதான் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைவர்களின் பண்பு. அந்த தகுதியோ தனித்திறனோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அவரால் 11 தோல்விக்கு பிறகு ஒரு தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அதிலே விவாதித்து இனி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு எந்த விதமான அணுகுமுறைகளை கைக்கொள்வோம் என்கிற முடிவை எடுக்காமல் பிடிவாதம் காட்டுகிறார். வெளியிலே வந்த சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் உட்பட நீங்க ராஜினாமா கூட செய்ய வேண்டாம், செயற்குழு பொதுக்குழு கூட்டி விவாதித்து ஏன் இந்த தோல்வி என்று ஆய்வு நடத்துவோம்னா அந்த ஆய்வுக்குமே அவர் தயாராக இல்லை. ஆக இனி இவர் பின்னால் அணிவகுப்பது என்பது நம்முடைய அரசியல் பயணத்திற்கு உகந்ததாக இருக்காது என்கிற ஒரு வலுவான எண்ணமும் உணர்வும் இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. விஜயபாஸ்கர், சண்முகம் உள்ளிட்ட இப்ப இந்த 2 பேரை தவிர்த்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறோம் என்று பயணிக்கிறவர்களும் கூட மற்ற தங்கமணி, வேலுமணி, நத்தமிஸ்மானும் ஒவ்வொருவராக வெளியிலே வருவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். சகோதரி, நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. 2 மாதங்களில் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 4 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இடைத்தேர்தல் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்போ அது 6 ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். விராலிமலை அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக 5 அப்படிங்கிற எண்ணிக்கை இப்போ 6 அப்படின்னு ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்தார் திரு சி. விஜயபாஸ்கர் அப்படிங்கிறது அவருடைய சமூக வலைதள பதிவுகள் மூலமாகவே நமக்கு தெளிவாக புலப்பட்டது. இந்த ராஜினாமா அப்படிங்கிற முடிவை இன்னைக்கு எடுத்திருக்கிறதுக்கான 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தலைமை பற்றி சில விமர்சனங்களை எக்ஸ் வலைதள பக்கத்தில் திரு விஜயபாஸ்கர் அவர் முன் வச்சிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ராஜினாமா செஞ்சாச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி அவர் எடுக்கக்கூடிய எந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் எழும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பார்வைகள் இதில் இருக்குது. கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை அரவணைச்சு பேசணும், இது போன்ற கருத்துக்களும் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தலைமை இந்த விஷயத்தில் இனி அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.